Zomato ஐபிஓ, Swiggy ஐபிஓ இந்த 2 ஐபிஓஸ்லாம் வரும்போது ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஏன்னா, அது எல்லாருமே உங்கள மாரி, என்ன மாரி ஒரு யூசர் அந்த பர்ட்டிகுலர் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதனால அந்த ஐபிஓக்கு நெறைய ட்ராக்ஷன் இருந்தது. பட் மத்த ஸ்டாக்ஸுக்கும், இந்த ஸ்டாக்ஸ்க்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா, மத்த ஸ்டாக்ஸுக்கு பின்னாடி ஒரு அசெட் இருந்தது. ஒரு பிசினஸ் அசெட் இருந்தது. ஒரு ஃபேக்டரிஸ், மேனுஃபேக்சரிங் அந்த மாரிலாம் இருக்கும்போது, அதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும். பட் இந்த 2 கம்பெனி பின்னாடி இருக்கிற அசெட்ன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் டெக் தான். அந்த டெக்க பேஸ் பண்ணி தான் அவங்க இவ்ளோ மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் சம்பாரிக்கிறாங்க. அது புரிஞ்சுக்கிட்டதுனால ஏகப்பட்ட பேருக்கு அந்த ஐபிஓ மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அண்ட் ஒன்ஸ் அந்த ஐபிஓ வந்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா, Zomato பிரைஸ்லாம் ரொம்பவே அதிகமா தான் இருக்கு. இது இருந்த ஐபிஓ பிரைஸை விட ஆல் டைம் ஹைல தான் இருக்கு. பட் இனிஷியல் பீரியட்ல நெறைய பேருக்கு அந்த பிசினஸ் ஸ்ட்ரக்சர் புரியாதனால ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட் இருந்தது. அண்ட் எவென்ச்சுவலி ரிவர்ஸ் ஆச்சு. அதே மாரி தான் கிரிப்டோலயும் ஒரு காயின் இப்போ லான்ச் ஆயிருக்கு. விச் இஸ் Pump.Fun. இந்த Pump.Funனும் எப்படின்னா, இதே மாரி தான். ஸோ ஒரு கிரிப்டோ காயின நீங்க லான்ச் பண்ணணும்னா, அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஒரு டெக்னிக்கல் விஷயத்த நீங்க பில்ட் பண்ணணும். அப்பதான் அத லான்ச்சே பண்ண முடியும். ஸோ அதுல இருக்க டிஃபிகல்டீஸ புரிஞ்சுகிட்டு இந்த பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களோட பிளாட்ஃபார்ம்ல யாரு வேணாலும் வந்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி ஒரு மீம் காயின லான்ச் பண்ணலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ இது 2023 எண்ட் 2024 ஸ்டார்ட்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட மீம் காயின் வைரல் ஆச்சு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மீம் காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க பிளாட்ஃபார்ம் மூலியமா லான்ச் பண்றாங்க. அப்படி லான்ச் பண்றதுக்கு இவங்க சார்ஜ் பண்றது வெறும் $2, $5 அந்த மாரி மினிமல் சார்ஜஸ் தான். அதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு நாளைக்கே ஆயிரக்கணக்கான பேரு மீம் காயின் லான்ச் பண்றேன்னு சொல்லி வந்து அதில லான்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படியாவது ஒண்ணாவது வைரல் ஆகிடாதான்ட்டு. ஸோ அப்படி அதில ஒரு சில விஷயம் வைரல் ஆகும். ஒரு சில விஷயம் வைரல் ஆகாது. யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு 1000 ஐபிஓ வருதுன்னா, நம்ம எந்த ஐபிஓ வாங்குவோம்? 1000மே டிஸ்கார்ட் பண்ணிடுவோம் இல்லையா? இல்ல வேண்டான்ட்டு. அந்த மாரி இந்த பிளாட்ஃபார்ம்ல ஏகப்பட்ட பேரு கொஞ்சம் கொஞ்சமா வந்து காயின் லான்ச் பண்ணி அதில ஒரு சில காயின் வைரல் ஆனோனே, நம்ம காயினும் வைரல் ஆகிடாதான்னு சொல்லி நெறைய பேர் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால எவென்ச்சுவலி இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு $1 மில்லியன் கிட்ட ஓவரால் ரெவென்யூ எடுக்கிற அளவுக்கு பெருசா குரோ ஆயிடும். இப்போ இந்த பர்ட்டிகுலர் கம்பெனி Pump.Fun அவங்களோட ஓன் காயின லான்ச் பண்றாங்க. ஸோ எப்படி Swiggy, Zomato ஐபிஓ வருதோ, அதே மாரி இவங்களோட காயின் இப்போ லான்ச் ஆயி, அது இப்போ டெல்டா எக்ஸ்சேஞ்சில லிஸ்டே கூட ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோல டீட்டெயில்டா இந்த காயின பத்தி தான் பார்க்க போறோம். அஸ் அ ட்ரேடரா இருந்தாலும் சரி, இல்ல அஸ் அ இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, இந்த காயின எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது. இந்த காயினோட ஓவரால் மெட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆனுவலைஸ்ட் பேசிஸ்ல ஆல்மோஸ்ட் $300 மில்லியன் கிட்ட சம்பாதிச்சிருக்காங்க பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் மூலியமா. அண்ட் ஓவராலா கியூமுலேட்டிவ் ரெவென்யூ பாருங்க. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து டில் டேட்ல ஆல்மோஸ்ட் $600 மில்லியன் கிட்ட ரெவென்யூ பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவராலா $70 பில்லியன் ஆஃப் வால்யூம் மீம் காயின்ஸா இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா வருது. அண்ட் மந்த் ஆன் மந்த் ரெவென்யூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாரி இந்த பீக் நவம்பர், டிசம்பர், இந்த ஜனவரி டைம்லாம் பார்த்தீங்கன்னா, ஓவரால் வால்யூம்ஸ் ஆன் மந்த்லி பேசிஸே $11 பில்லியன். அதில அவங்களோட ரெவென்யூ மட்டுமே பார்த்தீங்கன்னா, மந்த் ஆன் மந்த் மோர் தென் $100 மில்லியன் கன்சிஸ்டன்ட்டா எடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த Pump.Funனோட காயின் லான்ச் பார்த்தீங்கன்னா, 15ஆம் தேதி ஜூலை அப்ப தான் நடந்தது. ஸோ நடந்து கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு $2 பில்லியன், $2.4 பில்லியன் கிட்ட மார்க்கெட் கேப் போயிட்டு, அதுக்கப்புறமா இப்போ இந்த காயின டெல்டா எக்ஸ்சேஞ்ச், பினான்ஸ் இந்த மாரி மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ல லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா, அதோட பிரைஸ் கொஞ்சம் கொஞ்சமா கீழ இறங்குச்சு. ஏன்னா லிஸ்ட் பண்ணாத வரைக்கும் வெறும் யூ கேன் ஒன்லி கோ லாங், யூ கான்ட் கோ ஷார்ட். இந்த மாரி பெர்பெச்சுவல் ஃபியூச்சர்ஸ்ல லிஸ்ட் பண்ணும்போது, பினான்ஸ்ல இல்லன்னா மத்த பிளாட்ஃபார்ம்ல டெல்டா எக்ஸ்சேஞ்ச்லாம் லிஸ்ட் பண்ணும்போது, நீங்க லாங்கும் போலாம், ஷார்ட்டும் போலான்னும்போது நெறைய ட்ரேடர்ஸ் வந்து ஷார்ட் பொசிஷன் எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அதனால எப்பவுமே எல்லா ஸ்பெசிஃபிக் காயினும் ஷிபு காயினா இருக்கட்டும், இல்ல எனி ஸ்பெசிஃபிக் காயினா இருக்கட்டும், எல்லாமே லான்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு டவுன் ட்ரெண்ட் போகும். ஸோ அஸ் அ ட்ரேடரா இருந்தா இந்த டவுன் ட்ரெண்ட நீங்க ஈஸியா கேப்சர் பண்ணலாம். யூ கேன் கோ ஷார்ட். அதுக்கப்புறமா அந்த டவுன் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆகுற வரைக்கும் அஸ் லாங் அஸ் இது வித் 20x லெவரேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, நெறையவே பொசிஷன் எடுக்கலாம். பட் அதே மாரி ரிஸ்க்கும் இருக்கு. பட் இந்த பெர்பெச்சுவல் ஃபியூச்சர்ஸ் டெல்டா எக்ஸ்சேஞ்சில லிஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெரிய டவுன் ட்ரெண்ட நீங்க எல்லா காயின்லயும் பார்க்கலாம். அது போய் ஒரு 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 ஃபியூ வீக்ஸ்க்கு அப்புறமா ஸ்டெபிலைஸ் ஆகும். அங்கேருந்து எப்போ பவுன்ஸ் பேக் ஆகுதோ, அப்பதான் வந்து ரியலான ஒரு பொட்டன்ஷியல் அப்சைட் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃபார் பார்த்தீங்கன்னா, அது லிஸ்ட் ஆன பிரைஸ்லேருந்து 20% கிட்ட தான் கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த கரெக்ஷன் இன்னும் ஃபர்தரா கூட போறதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கு. ஏன்னா அது புது காயின்ன்றதுனால. எப்பவுமே புது காயின் வந்ததுன்னா நெறைய பேர் ஃபியூச்சர்ஸ்ல ஷார்ட் பண்ணுவாங்க. அக்ராஸ் த வேர்ல்ட். நாட் ஒன்லி ஃப்ரம் டெல்டா எக்ஸ்சேஞ்ச். அதனால அந்த டவுன் ட்ரெண்ட் இன்னும் ஃபர்தரா கன்டின்யூ ஆகுறதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ இதுதான் Pump.Funனோட பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் வந்து பீப்பிள் கேன் எய்தர் கிரியேட் காயின். இந்த கிரியேட் காயின் இருக்கு இல்லையா? எப்படி நீங்க YouTubeல போயிட்டு வீடியோ அப்லோட் பண்ணலாமோ, எனிபடி கேன் டூ இட். ஆனா அதில ஒரு சில வீடியோ தான் வைரல் ஆகுது இல்லையா? அதே மாரி தான் இதுலயும். ஸோ யார் வேணாலும் இதில வந்து நீங்க ஒரு கிரியேட் காயின் குடுத்து, அந்த டீட்டெயில்ஸ குடுத்து ஒரு மீம் காயின லான்ச் பண்ணலாம். பட் ஆனா அது வைரலிட்டி ஆகுதா, ஆகலையான்றது நம்ம கையிலே இல்ல. அது ஓவர் த இன்டர்நெட்ல சம்டைம்ஸ் சின்ன சின்ன விஷயம்லாம் கூட அந்த மீம் காயின் வைரல் ஆகும். ஏகப்பட்ட மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் மார்க்கெட் கேப் போகும்போது, கிரியேட் பண்ணவங்க மேக்ஸ் ஹியூஜ் மனி.
அதனால என்ன ஆகுதுன்னா, இந்த மாரி பிளாட்ஃபார்ம்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த $2 to $5 இருக்கும். பட் இந்த மாரி ஒரு ஸ்பெசிஃபிக் காயின் வந்து இவ்ளோ நம்பர் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் போகும்போது, அதுலேருந்து ஒரு பெர்சன்டேஜ் கட் இவங்க எடுத்துப்பாங்க. அதனால எப்படி பார்த்தாலுமே எப்படி யூடியூப் பேஸ்ட் ஆன் நம்மளோட வியூஸ்க்கு ஏத்த மாரி அவங்களும் மணி பண்றாங்க. அந்த கிரியேட்டருக்கும் ஷேர் பண்றாங்களோ, அதே மாரி தான் இதுலயும். ஆஸ் அ கிரியேட்டரும் அவங்களும் மணி பண்ணலாம். அதே மாரி ஆஸ் அ பிளாட்ஃபார்ம் இவங்க கிரியேட்டரை விட அதிகமா மணி பண்ணலாம். ஏன்னா எல்லா காயினுமே வைரல் ஆகாது. மோஸ்ட் ஆஃப் த மீம் காயின்ஸுக்கு பின்னாடி ஒரு ரெவென்யூ ஸ்ட்ரக்சரே இல்ல. அது ஒரு வைரல்டி ஃபேக்டர் மாரி தான். சடனா கொஞ்சம் வைரல் ஆகும். ஏகப்பட்ட பேர் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் அந்த வைரல்டி ஃபேக்டர் போனதுக்கப்புறம் டமால்னு கிராஷ் ஆயிரும். டோட்டலி ஜீரோ அவ்வளோதான். நீங்க அத லாங் டர்மா ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதில பெருசா ரெவென்யூ எடுக்க முடியாது. ஒரு சில அது போனதுக்கப்புறம் வேற ஒரு மீம் காயின் வரும். இதுதான் அதோட சைக்கிளா இருந்தது. இந்த பம்ப் அண்ட் ஃபண்ட் பின்னாடி ஒரு லெஜிட் ரெவென்யூ ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி ஒரு ரெவென்யூவும் மேக் பண்ணுது, ப்ராஃபிட்டும் மேக் பண்ணுது. அதனால மத்த மீம் காயின் மாரி இல்லாம, இந்த மீம் காயினுக்கு மேபி ஆன் த லாங் ரன்ல நெறையவே ஷெல்ஃப் லைஃப் இருக்கு. ஸோ இன்னும் அதிக பொட்டன்ஷியல் மேல போறதுக்கான சான்சஸும் இருக்கு. பட் இம்மீடியட்டா என்டர் ஆகாம, இது ஃபர்தர் எவ்வளோ டவுன் சைட் நமக்கு போகும்னு தெரியாது ஷார்ட் டெர்ம்ல. அந்த டவுன் சைட் போயிட்டு அது ஸ்டெபிலைஸ் ஆயிட்டு, அங்கருந்து எப்போ ஒரு 20, 30% ஜம்ப் ஆகுதோ, அப்போ ஒரு டர்ன் அரவுண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ என்டர் ஆனா பெட்டரா இருக்கும். ஸோ இது டெல்டா எக்ஸ்சேஞ்சில நீங்க பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா டைரக்ட்டா $1 lot = 1000 பம்ப். ஏன்னா அதோட ஓவரால் ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 0.005ன்றதுனால மல்டிபிள் தௌசண்ட்ஸ்ல தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ ஈவன் நீங்க ஒரு 100 லாட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணா கூட உங்களோட ஓவரால் மார்ஜின் ரெக்வைர்டே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் $24 தான் மார்ஜின் ரெக்வைர்டே பிளாக் ஆகும். ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க எய்தர் லாங்கா ஹோல்ட் பண்ணி ஒரு ஃபியூ மந்த்ஸ் இல்ல ஃபியூ வீக்ஸ் ஹோல்ட் பண்ணலாம். அப்படி லாங்கரா ஹோல்ட் பண்றீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஃபண்டிங் ரேட் சார்ஜஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். அது விச் இஸ் 0.07% வந்து உங்களோட ஓவரால் வேல்யூல எவ்ரி 8 ஹார்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அப்படி இல்ல எனக்கு ஷார்ட் டெர்ம்ல தான் நான் ஹோல்ட் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னா, இப்போ ஷார்ட் பீரியடா என்ன ட்ரெண்ட்ல இருக்குன்னு பார்த்துட்டு, நீங்க லாங்கோ, ஷார்ட்டோ போயிட்டு அதுக்கேத்த மாரி ஷார்ட் டெர்ம் ட்ரேட் தனியா பிரிச்சுக்கலாம். லாங் டெர்ம் ஹோல்டிங்க தனியா பிரிச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்டட் டு கன்வே. ஸோ எல்லா நியூ காயின்ஸுமே பெரிய ட்ராக்ஷன் இருக்காது. பட் இந்த மாரி ஒரு சில நியூ காயின்ஸ் வரும்போது, அத நம்ம நோட் பண்ணி அதுக்கேத்த மாரி நமக்கான ட்ரேடிங் பாசிபிலிட்டி வரும்போது உள்ள போறது மச் பெட்டர். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் அட்ரஸ் பண்றேன்.